தத்புருஷாய வித்மஹே வக்கதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை, ஆங்கிலம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி பிரதமை திதி மதியம் 1 மணியிலிருந்து 10 நிமிடங்களுக்குள் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் மாலை 4:40 மணி வரை உள்ளது. அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய நாள். இன்று 3ஆம் பிறை. சந்திரன் தரிசனம் செய்வது வாழ்வில் ஏற்றம் உண்டாகும். சிவாலயங்களில் கார்த்திகை சோமவாரத்தை முன்னிட்டு 1008 சங்கபிஷேகம் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு சிவ அருளை பெற வேண்டுகிறேன். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 15 நிமிடம் வரை உள்ளது. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை உள்ளது. குளிகை மதியம் 1:30 இருந்து 3 மணி வரை உள்ளது. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை உள்ளது. சந்திராஷ்டமம் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை தவிர்த்தல் நலம். அவ்வாறு செய்ய வேண்டியிருந்தால் அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் விட வேண்டும். பின் முருகன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி முருகனை வழிபட்ட பின் முக்கிய பணிகளை செய்யலாம். முக்கிய பணிகளை முடிந்தவரை தவிர்த்தல் நலம். மாமூல் பணிகளை செய்வது மிகவும் சால சிறந்தது. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் மிகும். பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மாமூல் வேலையை செய்யவும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் வாக்குவாதம் தவிர்த்தல் நலம். ஏனென்றால் கார்த்திகை நட்சத்திரம் இன்று அவர்களுக்கு சந்திராஷ்டமம். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாயிருந்தாலும் அவர்கள் வாக்குவாதத்தை தவிர்த்தல் நலம். பணம் எண்ணும் போது கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் நண்பர்களோடு உரையாடும் போதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி அன்பர்களே, கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் அவர்கள் நட்சத்திரம் ரிஷபராசியிலும் வருவதால் மௌனம் நலம். பணம் என்னும் போது கவனம் தேவை. பேச்சில் நிதானம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள். அவர்களுக்கு காரிய அனுகூலமும் வெற்றியும் உண்டாகும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பு பாராட்டுவார்கள். ஆதாயம் மிகும். கடகராசி அன்பர்களே, இன்று இவர்களுக்கு ஆதாயம் மிகும். எதிர்பார்த்த இடத்தில் தனவரவு உண்டாகும். பைரவர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றவும் காரிய வெற்றி உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, இன்று காரிய தாமதம் ஆகும். ஆகையால் அவர்கள் காலையில் தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றினால் அவர்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். கன்னியாராசி அன்பர்கள் இன்று விரும்பிய காரியம் கைகூடும். ஆகையால் அவர்கள் சந்தோஷம் உண்டாகும். அவர்கள் மாலை சிவாலயம் சென்று சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றவும். துளாராசி அன்பர்களுக்கு இன்று காரியத்தில் சில சுணக்கம் ஏற்படும். வீட்டை விட்டு கிளம்பும்போது சகனத்தடை ஏற்பட்டால் திரும்பி வீட்டிற்கு சென்று நீர் அருந்திவிட்டு பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றிவிட்டால் காரியம் அனுகூலமாகும். விருச்சிகராசி அன்பர்கள் இன்று அவர்கள் எடுத்த காரியம் முடியும். இன்று அவர்களுக்கு பண வரவு உண்டு. செய்தொழில் ஆதாயம் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்கள் இன்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றவும் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். அவர்களுக்கு எல்லா இடத்திலிருந்தும் பண உறவு உண்டாகும். மகர ராசி அன்பர்கள் இன்று எடுத்த காரியம் நன்மை உண்டாகும். பைரவர் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றவும் தனவரவும் மிகும். கும்பராசி அன்பர்கள் இன்று அவர்களுக்கு புகழ் உண்டாகும். காரிய வெற்றி உண்டாகும். அவர்கள் முதியோர்களுக்கும் ஊனமுற்றோர்களுக்கும் உதவி செய்யவும் எதிலும் வெற்றிதான். மீன ராசி அன்பர்கள் பக்தி மிகும். தெய்வீக ஆலய வழிபாடுதல் மிகும்.
கால பைரவருக்கு அவர்கள் நெய் தீபம் ஏற்றி சகல காரியங்களிலும் வெற்றி உண்டாகும், ஆதாயமும் மிகும். 12 ராசி அன்பர்களும் இன்று கார்த்திகை சோமவாரம் என்பதால் விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அவ்வாறு விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கினால் சிவனுடைய பரிபூரண அருளை பெற்று 12 ராசிக்காரர்களும் இன்று அமோக வாழ்வு பெறுவார் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.